ஆண்டாள் திருவடிகளே சரணம். மங்கள திருப்பாவை 17ஆம் பாசுரம். திருப்பாவையிலே கருத்துக்களை கோத்து கொடைவள்ளலாக கொடுக்கிறாள் கோதை பிராட்டி என்பதை பார்த்து கொண்டு வருகிறோம். பாவை நோன்பை செய்ய தோழிமார்கள் எல்லாரையும் திரட்டி கண்ணனுடைய திருமாளிகை வாசலிலே கொண்டு நிறுத்தினாள் ஆண்டாள். அங்கே இருக்கக்கூடிய காவலாளிகளிடத்தில் மங்கள சொற்களை சொல்லி அனுமதியை வாங்கிக் கொண்டாள் 16ஆம் பாசுரத்திலே. எம்பெருமான் சத்தியசந்தன் நென்னலே வாய் நேர்ந்தான், எங்களை காக்கும் பொறுப்பை அவன் ஏற்கொண்டான் என்பதை ஏற்கனவே தெரிவித்து விட்டான். அந்த மங்கள சத்தியசந்தனை நாங்கள் தரிசிக்க நீ வாயால் முன்னம் மாற்றாதே, மங்கள சொற்களையே கூறு, தவிர்க்கும் சப்தங்களை கூறாதே என்று சொல்லி உள்ளே நுழைந்து விட்டாள். இப்பொழுது 17ஆம் பாசுரத்திலே கண்ணனுடைய பரிவாரத்தை எழுப்புகிறாள் ஆண்டாள். அதில் முதலில் நந்தகோபாலனை எழுப்பும் பொழுது அழகியதொரு மங்கள விஷயத்தை கூறுகிறாள். அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா என்று அவருடைய கொடைத்தன்மையை வள்ளன்மையை கொண்டாடி எழுப்புகிறாள் ஆண்டாள். இவர் நிறைய அம்பரதானம், தண்ணீர் தானம், சோறு தானம் எல்லாம் செய்யக்கூடியவர். காரணம் என்ன? இவருடைய குலத்தின் பெருமையே அத்தகையது. அபுனப் பிரார்த்தனியஸ்ய பிரார்த்திதாதிகதாயினா என்று யாதவர்களுடைய குலமானது பிரார்த்தித்தவர்களுடைய பிரார்த்தனைக்கு பல மடங்கு மேல தானம் செய்யக்கூடியவர்களாம். அப்பேற்பட்ட தானத்தை செய்தால் எல்லா மங்களங்களும் நிச்சயமாக வரும். நம்மிடத்தில் சொத்திருந்தால் அதிலே பற்று வைத்து அதை சேமித்து வைப்பது நல்லதல்ல. அதை விட்டுவிட வேண்டும், கொடுத்து விட வேண்டும். விட்டோரை விடாள் திருவே என்கிற சொல்லிருக்கிறது. யார் ஒருவர் செல்வத்தை தன்னிடத்தில் வைத்துக் கொள்ளாமல் அதை தானமாக நன்கு கொடையாக கொடுக்கிறார்களோ அவர்களை திருவாகிற செல்வம் விடுவதே இல்லையாம். அதனால் எவன் ஒருவன் வள்ளலோ அவனுக்கு மங்களம், செல்வம் நிச்சயமாக நிலைத்து நிற்கும் என்பது இந்த பாசுரத்தின் முதல் மங்களம். அடுத்தது யசோதை பிராட்டியை எழுப்பும் பொழுது கொழுந்தே குல விளக்கே என்கிற மங்கள சொல்லை வைத்து அழைத்தாள். விளக்கானது எவ்வளவு மங்களம் என்பதை 9ஆம் பாசுரத்திலே நாம் பார்த்திருக்கிறோம். அதற்கு மேலே கண்ணனையே எழுப்ப போனாள். உம்பர் கோமானே என்று அவனுடைய பரத்துவத்தை கூறி எழுப்ப பார்த்தாள். அதுவும் மங்கள சப்தம். எம்பெருமானுடைய பரத்துவம் எத்தகையது என்கிற மங்களத்தை முதல் பாசுரத்திலேயே நாம் பார்த்திருக்கிறோம். கடைசியில் எம்பெருமானுடைய அண்ணரான பலதேவரை எழுப்புகிறாள் ஆண்டாள். அது மிகவும் மங்களமான ஒரு தொடர். செம்பொற்கடலடி செல்வா பலதேவா என்று செல்வா என்கிற பெரிய மங்கள பதத்தை இவ்விடத்திலே போடுகிறாள் ஆண்டாள். பலதேவன் தான் செல்வனான். ஏனெனில் அவருக்கு பலபத்ரன் திருநாமம். பத்ரம் என்றாலே மங்களம் அர்த்தம். இவர் அனைத்து மங்களத்தையும் தன்னிடத்திலே வைத்திருப்பவர். என்ன காரணம் என்று கேட்டால் இவருடைய திருவடியானது அவ்வளவு மங்களகரம். செம்பொற்கழலடி என்று கொண்டாடுகிறாள். இவருடைய திருவடி தேவகி தேவியாருடைய வயிற்றிலே பட்ட பிறகுதான் அவருக்கு கர்ப்பம் தங்கிற்று. பலதேவனுக்கு முன்னாடி பிறந்த 6 குழந்தைகள் போயின. பலபத்ரன் வந்து சேர்ந்த பிறகு அவரும் பிழைத்தார். அவருக்கு பின்னாடி வந்த எல்லா குழந்தைகளும் பிழைத்தது. அப்பேற்பட்ட மங்களத்தன்மை இவருக்கு ஏன் வந்தது என்று கேட்டால் இவர் யாரு? இவர்தான் ஆதிசேஷன். ஆதிசேஷன் எல்லா கைங்கரியங்களையும் எம்பெருமானுக்கு எப்பொழுதுமே புரிந்து கொண்டிருக்கக்கூடியவர். சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மரவடியாம் என்று ஒரு தசையிலுமே கைங்கரியமே குறியாக இருக்கக்கூடியவர் இவர். அந்த கைங்கரிய ஸ்ரீயை உடையதனால் இவருக்கு செல்வன் பலபத்ரன் என்று பெயர். இவரை நாம் ஸ்மரித்தோமானால் நமக்கும் எப்பொழுதும் எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும், அதனால் பயன் பெற வேண்டும், மங்களம் பெற வேண்டும் என்கிற எண்ணம் வரும் என்பதை நினைத்து கொண்டு இந்த மங்கள சொல்லை இவ்விடத்திலே வைத்தாள். இந்த பாசுரத்தை நாம் சேவித்தோமானால் நமக்கும் நல்ல வள்ளன்மை வரும். இந்த ஐகிக ஐஸ்வர்யத்திலே பற்றில்லாமல் தானம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் வரும். அதே போல அந்த ஐஸ்வர்யம், கைங்கரிய ஐஸ்வர்யம், அதிலே ருச்சியாகிற மங்களம் பிறக்கும். மேலே இருக்கக்கூடிய மங்களங்களை நாளைய தினம் பார்க்கலாம்.